என்றும் நான் செல்ல மாட்டேன். என் அன்பான சொந்த பந்தங்களை, இந்த அருமையான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த நாளிலும் நீங்கள் வாழ்க்கையில் உயிர் பெற்று எழும்ப வேண்டும் என்பதை நம்முடைய அருணாதர் இயேசு சுவாமி விரும்புகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய திருச்சபையிலிருந்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சங்கீதம் 18ஆம் அதிகாரத்துல 26வது வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர்கள் சோத்தரிக்கப்படுவார்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் தேவனை ஆலயத்துக்குள் தேடி அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதித்து நீங்கள் சோத்தரித்து அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது, உங்களோடு தேவன் என்ன காரியத்தை செய்கிறார் தெரியுங்களா? நீங்கள் சோத்தரிக்கிற பொழுது தேவனுடைய கிருபைகள் பெருகுவது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக ருசி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவருடைய இரக்கத்துடைய தயவு அதிகமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் சபைக்குள் வந்தவுடனே ஆண்டவர் தம்முடைய இரு கரங்களை நீட்டி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆலயங்கள் நிறைவுள்ளதாக அது காணப்படுகிறது. அவருடைய ஆலயத்துக்குள் வந்தவர்களை அவர் வெறுமையாகவே வைத்தது கிடையாது. வந்தவர்கள் வந்தமயமாக கூட திரும்பி போனதில்லை. அநேகர் வியாதிகளை சுமந்து கொண்டு வரலாம், சில நெருக்கடிகளை சுமந்து கொண்டு வரலாம், சில பாடுகளை சுமந்து கொண்டு வரலாம். ஆனால் எவைகளை நீங்கள் சுமந்து கொண்டு வந்தாலும் ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அந்த சுமைகள், அந்த பாரங்கள், அந்த வழிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்க கிருபை உள்ள தேவன் அதை எடுத்துக்கொள்கிறார். அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, நெருக்கத்தை கண்டு, பயத்தை கண்டும், போராட்டத்தை கண்டும் பயந்து வீட்டில் அமர்ந்து விடாதபடி உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய திருச்சபைக்குள் கடந்து போய் அவரை துதித்து நீங்கள் சோத்தரித்து பாருங்கள், அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். அவர் அந்த ஆலயத்துல உங்களை பாரிபூர்ணமாக விடுதலை கொடுப்பார். சிலருக்கு நெடுநாட்களாக வியாதியாக கூட இருக்கலாம். சில நேரங்கள் குறிப்பிட்டு அந்த சபைக்கு வந்து இன்னும் என்னுடைய பலவீனங்கள் தீரவில்லை என்று சொல்லி கொண்டு கூட நீங்க இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் இன்னும் அவரை சோத்தரித்து துதித்து அவரோடு கூட உங்களை முழுமையாக ஒப்புரு ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட இந்த நுகத்தை சில காலங்கள் நமக்கு வைத்திருக்கலாம். ஆனாலும் ஆலயத்துக்குள் வந்தவர்கள் ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆலயத்தில் வெளியே இருக்கிறவர்களே தேவன் ஆசீர்வதித்தவர். உங்களை என்னையும் அவர் ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஏன்னா பிறவி நடக்க முடியாதவனே ஆலயத்தின் வாசலிருந்து நடக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். அப்படி செய்த தேவன் உங்களை ஏன் நடக்க வைக்க மாட்டார்? உங்களுக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்? உங்களுடைய குடும்பத்திற்கு ஏன் சமாதானத்தை கொடுக்க மாட்டார்? ஆலயத்துடைய கடந்து போங்க, பரிசுத்த ஸ்தலத்தை தேடுங்க, பரிசுத்த தேவனை நல்லா துதித்து ஆராதிங்க, திருச்சபையோடு கூட இணைந்து எல்லா காரியத்தையும் செயல்படுங்கள். தேவன் தாமே உங்கள் கூட இருந்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த நாட்கள் ஆவியினுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் யாவரும் திருச்சபைக்கு போகக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவங்க சபைக்குள் நீங்கள் கடந்து போய் அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். God bless you.